அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டேட்டு பார்த்தீங்கன்னா 2/5/2024. இன்னைக்கான கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட் என்ன வந்திருந்த ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 720 388. இந்த ரிசல்ட்டோட இன்றைய மாதம் முடிந்தது. நெக்ஸ்ட் மாதத்துக்கு தான் நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். சரி வாங்க போவோம். முந்தைய ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் 3 டிஜிட் கெஸிங் ஆல் போர்டு 48 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 388 கொடுத்துருந்தாங்க. 388. நம்ம பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 3 கொடுத்துருந்தோம், ஏ போர்டில் 0 கொடுத்துருந்தோம். இந்த 0 பார்த்தீங்கன்னா 3க்கு முன்னாடி 0வாக வந்திருந்தது. நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு அதுக்கு தான் சொல்கிறேன். நான் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். ஒரு சார்ட்டோட ஒப்பிட்டு நீங்கள் ஒரு தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடுங்கன்னு. ஆனால் நான் அதிகப்படியான நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ஒரு வேளை பின்னடைவை ஏற்படுத்தலாம். முடிஞ்ச வரையிலும் நான் கம்மி பண்ண பார்க்குறேன். கம்மி பண்ணால் ஓரளவுக்கு நம்பரை கொண்டு வர முடியாதுன்ற பட்சத்தில் தான் நம்பரை நான் உங்களுக்கு அதிகமாக ஆக்கணும். சரி பரவாயில்ல, முடிஞ்ச வரையில் ஒரு சரியான எண்ணை குறைந்த எண்களுக்குள்ளே அடக்க முயற்சி செய்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர வந்திருந்தது நேற்று. பரவாயில்ல, நான் உங்களுக்கு முயற்சி பண்ணி நம்பரை எடுத்து கொடுக்குறேன். முடிஞ்ச வரையிலும் என்னை பயன்படுத்திங்க, முடியலன்னா விட்டுடுங்க. உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பார்த்துக்குங்க. என் கெஸ்ஸிங் பயன்பட்டால் எடுத்துக்குங்க. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பரை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா 6 தான் கொடுக்குறேன். ஏன் 6 எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 6 நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 870 இருக்குது, 0 இருக்குது. அப்போது இங்கே 73 இருக்குது. அப்போது 73, இங்கே 70. இங்கே பார்த்தீங்கன்னா 736 706. அப்போது 6 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த பொசிஷன் படி மட்டும் வராது, வீக்லி சார்ட்டின் அடிப்படையிலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போது 6 ஏ போர்டுக்குள்ளே நான் கொண்டு வரேன். என்னுடைய கெஸ்ஸிங் 6 ஏ போர்டுக்குள்ளே வருதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 வருமானம் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 31031 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நானும் 1 உங்களுக்கு கொடுக்குறேன். 281 அடிப்படையில் 1 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையிலையும் நான் உங்களுக்கு ஏ போர்டில் 6-1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 சாய்ஸில் எடுக்கிறேன். ஏன் இந்த 3 சாய்ஸ் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 193 இருக்குது, 1933 933 வருமானம் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 3 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 933 இருக்குது. அப்போ இந்த 9 சாய்ஸாக வச்சு 33 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 3 கொடுக்குறேன். அப்போது இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 033 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை 783 ஆப்ஷனும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 783 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனை வச்சு தான் உறுதிபூர்வமாக இருக்குமோன்ற அடிப்படையில் தான் நம்ம 3 கொடுக்குறோம். ஒருவேளை இந்த ஆப்ஷனெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஆப்ஷனை விட்டுட்டு ஒரு புதிய ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு தென்படுதானோ சார்ட்டை செக் பண்ணிங்க. வெறும் கெஸ்ஸிங்கை மட்டும் பயன்படுத்தாதீங்க, நம்ம சொல்கிறதையும் பயன்படுத்திங்கன்ற. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே 9 வருமானம் எதிர்பார்க்குறேன். ஏன் 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இருக்குது. ஒருவேளை 3-9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா 7-8-9 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் 9 எடுக்கிறேன். ஏன்னா இந்த 8 மட்டும் அடிப்படையாக வச்சு 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 889 போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 889 புரியுதுங்களா, 889 போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போது 9 ஏ போர்டுக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம், சி போர்டுக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கலான்ற என்னுடைய கணிப்பு. இதை வார்த்தை மூலயமா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் போர்டில் 9 வந்து நான் பி போர்டில் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் பயன்படுத்திங்க எப்படி வேண்டுமானாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சி போர்டுக்குள்ளே
மீண்டும் 1 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 2க்கு திருப்பி 8 1 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 7 8 1 8 1 அடிப்படையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு திரும்பவும் 1 கொடுக்குறேன். ஏன் இங்கே முன்னாடி 1 எடுத்துட்டாங்க, திரும்பவும் எடுப்பாங்களா, 3வது நாளாக 1 எடுப்பாங்களான்றதுலாம் இல்லை. எப்படி ஒன்றாலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 ஏ போர்டுக்குள்ளே வந்து 10 நாள் ஆகுது. பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 நாள் ஆகுது. அந்த அடிப்படையிலையும் செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். இருந்தாலும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் மாற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 1 வரும் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் மீண்டும் உங்களுக்கு சி போர்டில் 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 வருமானம் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 287 1 287 87ன்ற ஆப்ஷன் இருக்குது. அப்போது 87ன்ற வாய்ப்பு வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இங்கே 5 7 8 7 வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். இங்கேயும் அதே தான் 5 7 8 7 வருமா என்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி போர்டுக்குள்ளே 7 வந்து சி போர்டுக்குள்ளே 7 வந்து பாருங்கள் காருண்யாவில் கொடுத்துருக்குறாங்க. என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 4 2024 அன்னைக்கு காருண்யா கம்பெனியில் 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 வந்து சி போர்டுக்குள்ளே வரவே இல்லை. அப்போது 8 7 எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற அடிப்படையில் 7ஐயும் நான் உங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இதை தவிர்த்து இதே நம்பர்ஸுங்களை ஒரு சில மாறுதல் கொண்டு வேறு எந்த போர்டுக்குள்ளலாம் இது பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு 3 டிஜிட்டில் பார்ப்போம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங், இது 3 டிஜிட் கெஸ்ஸிங், இது என்னுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 3 1 தான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசியின் அடிப்படையில் 631 137 691 935 எடுத்திருக்கேன். அப்போ இந்த 5 ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 to 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டின் அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே காமனாக எல்லா நம்பர்ஸும் ஒத்து போகுது. ஆனால் 0 to 5 வருமான் என்னுடைய கணிப்பு. அதன் அடிப்படையில் இதையும் ஒரு சாய்ஸில் வச்சுக்கோங்க. இந்த 5ஐயும் சி போர்டுக்குள்ளே ஒரு சாய்ஸில் வச்சுக்கோங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எடுத்துருக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டின் அடிப்படையில் போன ரிசல்ட்டில் 3 வந்திருக்கு 388. அப்போது 39 739 வருமான்ற ஒரு கணிப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் அதிகப்படியான பாஸ் பண்ண நம்பர்ஸில் பி போர்டில் தான் வந்திருந்தது. ஆனால் 739 வரவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் படி ஒருவேளை 9 வந்தால் 935 ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 3 ஒரே ஜாயிண்டிங் நம்பர். அப்போ 93 எடுத்துட்டு 3க்கான நம்பர் 5 அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் 935 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளேயும் நான் 9 எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 289ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 289 ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் படி 9 எங்கே பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே வரலாம். அப்போது 39என்ற ஒரு நம்பர், அதாவது 39என்ற நம்பர் பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 39 வந்தால் அப்போ 3க்கான நம்பர் 1 இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1 வந்து ஏ போர்டில் பாஸ் பண்ணியிருக்கு. அப்போது இது 1 இருக்கலான்ற அடிப்படையில் நான் 139என்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறேன். இது நம்மளுடைய கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கெஸ்ஸிங் தான். இது உறுதியான நம்பர் இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, டோட்டலி வேஸ்ட்டுன்ற மாதிரி கமெண்ட் அமைச்சிருந்தாங்க. வேஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பர் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது முன்னாடி ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் வேஸ்ட்டுன்றாங்க. அப்போ தெரிஞ்ச நம்பரை தயவு செய்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க அதை பயன்பெறுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை நிச்சயமாக நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கலாம். ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க வெற்றி பெறணுன்னு தான் நம்மளுடைய நோக்கம். நீங்கள் தோல்வி உறணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல. என்னால் முடிஞ்ச வரையில் தான் உங்களுக்கு நான் நம்பரை எடுத்து கொடுக்குறேன். பயன்பட்டால் தயவுசெய்து பயன்படுத்திங்க, இல்லைனா உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடுங்க. நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறோம். தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை உங்களுக்கு இதான் உறுதிபூர்வம்னா தயவுசெய்து பின் பண்ணி வைங்க. பின் பண்ணால் அடுத்தவங்களாவது பயன்பெறுவாங்க. வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு போனீங்கன்னா அது பிரயோஜனமாட்டுறது. உங்கள் கமெண்ட்ஸை நான் மதிக்கிறேன். அதுக்கு ரீப்ளாவும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.